Hi friends, welcome back to my channel Manashram Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப டேஸ்டியான இந்த உக்காரை ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது வந்து ஒரு ட்ரெடிஷனலான ரெசிபி. இதனால ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் டிங்னி கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி, இந்த உக்காரை ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம உக்காரை ரெசிபியோட ஹீரோ யார் அப்படின்னா இந்த கடலைப்பருப்பு தான். ஆமாங்க, வெறும் கடலைப்பருப்பு வச்சே இந்த சூப்பரான ஸ்வீட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நான் வந்து கிளாஸ் கணக்கிலே நான் சொல்கிறேன். நான் 1 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நான் 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல புஸ்ஸுன்னு ஊறி வந்துருச்சு. இது வந்து நல்ல புஸ்ஸுன்னு ஊறி வந்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு 4 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊற வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாகவே நல்லா வடிகட்டிட்டு அதுக்கடுத்து இந்த மிக்சர் ஜாரில் போடுங்க. அப்போ தான் நம்மளோட ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். மாதிரி இந்த பருப்பு ஃபுல்லாகவே நம்ம இந்த மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை வந்து நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இது வந்து கொரகொரப்பாக அரைக்கணும். நல்ல பவுடராக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக தான் இருக்கணும். இப்போ நான் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஜூமில் காமிக்கிறேன். இந்த அளவில் கொரகொரப்பாக இருக்கணும். இதை வந்து நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பவுல்லையும் தண்ணி இல்லாத அளவில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நான் வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இது எண்ணெய் இல்லைங்க, தண்ணி. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பவுலில் வந்து அந்த கடலைப்பருப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல, நல்லா அரைச்சி, அதை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். இதை வச்சு மூடி போட்டு மூடிடலாம். இதை வந்து நம்ம இட்லியை வைக்கிற மாதிரி அவிச்சு எடுக்க வேண்டியதான். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இது சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் வைக்கிற குவான்டிட்டியை பொறுத்து 2 கிளாஸ் 3 கிளாஸ் வைப்பீங்களா, அந்த இதை பொறுத்து. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் தொட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, சூப்பராக அவிஞ்சிருக்குது. இதை வந்து நம்ம அவிச்சு எடுத்துருக்கிறதுனால நல்லா கட்டியாக கிடக்கும். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கைட்டு நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அடுத்து இது வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அடிச்சிடாதீங்க, ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துருங்க. போட்டுட்டேன், போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நல்ல உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட உக்காரா ரொம்ப டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம வந்து 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருந்தோம்ல, அதே மாதிரி 1 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கிறேன். கரெக்ட் ரேஷியோ எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெல்லத்தை இதில் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி இது நல்ல கம்பிப்பதம் வரணும். இப்போ இது கரையட்டும். இப்போ வந்து நம்மளோட வெல்லம் வந்து ஓரளவு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா நுரைச்சி வந்துட்டு இதோட பதம் என்னென்னா, இது வந்து ஜவ் மிட்டாய் பதத்துக்கு வரணும். நல்லா கம்பி பதம் வரணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். வெள்ளைப்பாகை வந்து நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள். இதை வந்து நல்லா உருட்டுற ஸ்டேஜ் வரணும். அதே மாதிரி இழுக்கிற ஸ்டேஜ் வரணும். உங்களுக்கு ஜவ் மிட்டாயெல்லாம் தெரியும்ல, அந்த பதத்துக்கு வரணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இதை ஜூமில் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து உங்களுக்கு திருப்பியும் ஊற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல உருட்டுற ஸ்டேஜ் வரணும். இல்லைன்னா வந்து உக்காராவாக வராது, அல்வாவாக மாறிடும். இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். இந்த ஸ்டேஜை நான் நல்லா ஜூமில் காமிக்கிறதுக்கு தான் திருப்பி ஒரு தடவை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம உக்காராவுக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜ். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை இதில் உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பாகோட பதம். பாகு வந்து நல்ல இந்த மாதிரி ஜவ் மிட்டாய் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான உக்காரா ரெடி ஆகும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து ரொம்ப பிசுன்னு வரக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அவல் மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இது வந்து கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அப்போ தான் அதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகும்.
நீங்கள் ஒருவேளை வடைக்கு கூட கடலைப்பருப்பை ஊற போட்டிருந்தீங்க, செய்கிறதுக்கு மறந்துட்டேனே இது என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உக்காரா செஞ்சு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ் தான், ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு கொடுக்குற ஒரு ரெசிபி தான் இது. சாதாரண கடலைப்பருப்பு மட்டும் வச்சு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான டிஷ் வந்து நம்மளால் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவருக்கு தான் நம்ம போடுறோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம நெய் ஊற்றிக்கணும். நெய் தான் இதில் வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நீங்கள் நெய் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் ஆட் பண்ணலாமான்னு கேட்காதீங்க, எண்ணெயெலாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க, நெய் தாங்க ஆட் பண்ணணும் இதுக்கு. நான் வந்து இதில் பாதாம் முந்திரிலாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ட்ரை நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பிஸ்தா வால்நட் எல்லாமே கூட ஃப்ரை பண்ணி போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் வந்து அந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து இதில் போடாதீங்க. அந்த கிறிஸ்மஸ் பழம் போடும்போது இதில் ஒரு மாதிரி புளிச்ச டேஸ்ட் கொடுக்கும், அதனால் இதில் போட வேண்டாம். இதை நம்ம நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்டியான உக்காரா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, thanks for watching this video. நன்றி, வணக்கம்.